ஐயா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, உங்கள எந்த அளவுக்கு நம்ம குருஜின்னு சொல்றோமோ, அதே அளவுக்கு உங்கள ஒரு பயிற்சியாளர் அப்படின்றதவும் சொல்றோம். கரெக்ட்டா? இப்ப நீங்க நெறைய பேருக்கு மாந்திரீகம் கத்துக் குடுக்குறீங்க. அந்த மாந்திரீகத்தால நெறைய பேர் வந்து பயனடைகிறாங்க. அப்படின்ற மாரி நெறைய விஷயம்லாம் நாங்க பார்க்குறோம். ஆனா, இப்போ ஒரு ஜெனரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நாகரீக காலம். இந்த காலத்துல நீங்க எப்படி வந்து இந்த மாந்திரீகம், தாந்திரீகம் இந்த மாதிரி விஷயத்தலாம் நீங்க எப்படி நம்புறீங்க ஐயா? நானே ஆரம்பத்துல வந்து பார்த்தேன்னா, இந்த மாந்திரீகம் இல்ல, இது பொய்யி ம். ன்னு சொன்னவன் தான் இதே வாயில. ஆனா நாளடைவில எனக்குன்னு அது கிடைக்கப்பட்ட அந்த சக்திய வச்சு, அதுக்கப்புறம் நம்ப ஒவ்வொன்னா நானு நிரூபிச்சு, அவங்க பயனடையும்போது நானே நம்ப ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கு ம். முன்னலாம் நானும் இதெல்லாம் பொய்யின்னவன் தான். பழைய வீடியோக்கள்ல கடவுள் இல்லன்னு நானே சொல்லியிருப்பேன். என் வீடியோல கடவுளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் சும்மா பொய்யி. சொன்ன வாயாலே இன்னைக்கு கடவுள் இருக்கு, மாந்திரீகம் இருக்கு, மூலிகைன்னு இப்போ நானே மீடியாக்கள சொல்லினே இருக்கிறேன் இந்த வார்த்தைய பொறுத்தவரையும். எடுத்துக்காட்டு நானே சொல்லிக்கலாம். ம். காரணம் என்னன்னா, இந்த மாந்திரீகன்றது வந்து பார்த்தோன்னா, பயிற்சி வந்து பார்த்தோன்னா, எனக்கு வந்து இ இப்ப நான் வந்து செய்றேன். செஞ்சும்போது 4 பேரு, 10 பேரு பலன் அடையும்போது, அப்போ என்ன ஆச்சுன்னா, நெறைய மக்கள் இப்போ நெறைய ஊர்ல இருக்கிறாங்க. ஒரே ஆளால எல்லாலும் பண்ண முடியாது. சரி நம்ப ஏன் பண்ணலாம்? 4 பேருக்கு நம்ப கற்ற கலைய 4 பேருக்கு சொல்லிக் குடுக்கலாம். அவங்க சொல்லிக் குடுத்து, அத பயன்பெறட்டுன்ற அந்த ஆர்வத்துல வந்து தான், நம்ம ஆரம்பத்துல வந்து நான் பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சேன். ம். அந்த பயிற்சி எடுக்கும்போது, முதல்ல வந்து பார்த்தோன்னா, ஒரு 18 பேரு தான் நானு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்போ ஆன்மீகத்துல ஒரு 21 ஆண்டு காலம் ஆயிப்போச்சு. ம். 18 பேர் வந்தாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பயிற்சிக்கும் பார்த்தோன்னா, 60 பேர், 100 பேர் தவறாம மாசத்துக்கு ஒரு முறை பயிற்சி எடுக்கிறேன். அந்த பயிற்சியில பார்த்தோன்னா, ஏகப்பட்ட பேர் வந்து கலந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்ல முறையில அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அத நான் எப்படி நான் சொல்லி நான் பயன்படுத்தினேனோ, அதே மாரி தான் அவங்களுக்கும் சொல்லிக் குடுப்பேன். அவங்களும் அத வச்சு போய் வீட்ல வச்சு பூஜை பண்ணி, அத சித்தி பண்ணிப்பாங்க.